ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம முத்துக்கு ஒன்றுமே புரியலங்க. ஏன்னா சீதா வந்து இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு பயங்கர அப்செட்டாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம தான் தப்பாக இருக்கோமோன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டே வந்தவர் இங்கே வந்தால் நம்ம அருணோட அம்மா வந்திருக்காங்க. தம்பி, நான் சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்ற நம்ம நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பக்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி கூட வேறு இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் வந்து சீதாவோட ஜாதகமும் அருணோட ஜாதகமும் சூப்பராக இருக்குது, வாழ்ந்தவங்க நல்லா வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு ஜோசியமே சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றாங்க. கடைசியில் எப்படியாவது சேர்த்து வைங்க, பிள்ளைங்களோட ஆசை கண்டிப்பாக முக்கியம். சீதாவோட அப்பா இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட கெஞ்சணும்னு அவசியம் இல்லைன்னு குத்தி காமிச்சிட்டாங்க. உடனே நம்ம தான் தப்பாக இருக்கோமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவங்களோட ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க, கண்ணா சீதாவோட வாழ்க்கை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. சரி, இது இந்த ஒரு கூத்து இங்கே நடந்தாலும் நம்ம ரோஹிணி ஒரு பக்கம் 1 லட்ச ரூபா அமௌண்ட்டை கொண்டு வந்து கொடுத்துறாங்க. இதை எண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பணப்பை உட்காந்து பயங்கரமாக பணத்தை எண்ணிட்டு இருக்க டைமில் உங்கள் அம்மாவுக்கு பணம் தான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுட்டாங்க. வித்யாட்டா தான் வாங்கினியா உண்மையை சொல்லுன்னு சொல்லி மனோஜ் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாருன்னா பார்த்துக்கோங்க. உடனே தாங்க முடியல, நம்ம ரோகிணியால ஒரு நடிப்பை போட்டுருச்சுங்க. உடனே என்ன முடிச்சு, என்ன போய் சந்தேகப்படுற, ஆமா தொட்டதுக்கெல்லாம் உன்னை சந்தேகப்படுற மாதிரி நீ பண்ணிட்டியேமா அப்படிங்கிற மாதிரி டே குத்தி காமிக்காதா, கரடி மூஞ்சி வாயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நான் உனக்காக மாறுறேன் ரோகிணி அப்படிங்கிறாரு. டே உன்னை கட்டிக்கிட்டு காலத்துக்கும் நான் இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்களோட ரியாக்ஷன் ஏன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உனக்காக நான் மாறிட்டேன்னு சொல்கிறவங்கள கூட நம்பலாம், உனக்காக நான் மாறவே மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட நம்பலாங்க. உனக்காக நான் மாறிட்டே இருக்காமா, கண்டிப்பாக மாறிடுவேன்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்கள மட்டும் நம்பவே கூடாது. லைஃப் இல்லை, ரியலில் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்பில் நாட்டில் முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்காங்க. அதுவும் மனோஜ்ன்ற பேர் கொண்டவங்களாம் முக்கால்வாசி பேர் இப்படி தான் இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. யாரோட ஹஸ்பண்ட் பேரெல்லாம் மனோஜ், அவங்களாம் இப்படி தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மீனாவுக்கு குற்ற உணர்ச்சி தாங்க